أشرف بيت وأعظم مزار ليحت عنهم الذنوب والأوزار، فأجابوا مسرئين وتحملوا الكلف والأخطار. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الذي يجير من استجار ويقرب الأبرار ويقسم الفجار بعد الإنذار. وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله المختار، وأفضل من لبى وطاف وسعى ورمى الجمار وجدد المناسك بعد الانتثار، صلى الله عليه وعلى آله وصحبه البررة الأطهار، وعلى من تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فاتقوا الله معاشر المسلمين وتزينوا بلباس الطاعة لرب العالمين، فهي خير لباس وأهلها شامة بين الناس. يقول الله سبحانه وتعالى: يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. எல்லா புகழும் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இறுதி வரையில் பின்பற்றுகின்ற அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை கட்டளையிடுகிறானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்ற தலையாங்கம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த ஹஜ்ஜின் நோக்கங்களை சிலதையும் இந்த ஹுத்பாவில் பேசுவது கேட்பது சிறந்தது என நினைக்கிறேன். ஐயுஹல் முஸ்லிமூன், அல் ஹஜ்ஜு மின் அஅظமி ஷஆயிரில் இஸ்லாம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கடமைகளில் மிக பெரும் ஒரு எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பெரும் கடமைகளில் ஒன்றாக ஹஜ்ஜு கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை செலுத்துகிற ஒரு கடமையாகவும் கூட ஹஜ்ஜு கருதப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, இவர்களெல்லாம் தனது பொருளாதாரத்திலும் தனது உடலிலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதை இறைவன் உங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅذிம் ஃபின்னாஸி பில் ஹஜ், மனிதர்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுங்கள். யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر
يأتين من كل فج عميق. உலகத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் நடந்தவர்களாக அல்லது மெலிந்த ஒட்டைகளிலும் கூட அவர்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு நீங்கள் அழைப்பு விடுங்கள் என அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னபோது சில சரித்திரங்கள் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உலகம் முழுவதும் உள்ள மக்களை நான் இந்த மக்காவில் இருந்து கொண்டு எவ்வாறு அழைப்பது என கேட்டபோது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அழைப்பது உங்களது கடமை, அதனை எத்தி வைப்பது எனது கடமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற சிசு கூட, ஏன் இந்திரிய துளியாக இருக்கிற அந்த மனிதனுக்கு கூட இந்த கட்டளையை அல்லாஹு தஆலா எத்தி வைத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட புனித நாட்களில் நாம் வீற்றிருக்கிறோம், ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் என்ற அந்த பெரும் கடமையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த கடமையான இந்த ஹஜ்ஜை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அந்த ஹஜ்ஜின் தாத்பரியங்கள், அந்த ஹஜ்ஜின் நோக்கங்களில் ஒரு சிலவற்றை இங்கே நாம் கேட்பது சிறந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, من مقاصد الحج ومن أعظمها تحقيق التوحيد. இந்த ஹஜ்ஜுடைய நோக்கங்களில் பிரதானமான நோக்கமாக கருதப்படுவது ஏக இறைவன் மாத்திரம்தான், அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன். அவனை விடுத்து வேறு யாரும் வணங்குவதற்கான தகுதியான இறைவன் கிடையாது என்பதை இந்த ஹஜ்ஜி எங்களுக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ. அந்த கஅபத்துல்லா இருக்கிற இடத்தை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து நாம் சொன்னோம், அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு ஒருபோதும் இணை வைக்க கூடாது. அந்த இணை வைத்தலுக்குரிய வழியை நீங்கள் ஏற்படுத்திவிட வேண்டாம். وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. தவாப் செய்பவர்களுக்கும் தொழுபவர்களுக்கும் ருக்கு செய்பவர்களுக்கும் சுஜூது செய்பவர்களுக்குமாக இந்த இடத்தை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். ஷிர்க் அசுத்தத்திலிருந்து இந்த இடத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி உலக மக்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வருவதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என நாம் இப்ராஹிமுக்கு சொன்னோம் என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ومن مقاصد الحج عباد الله تحقيق تقوى الله جل وعلا. அதே போன்று இந்த ஹஜ் எங்களுக்கு சொல்லுகிற பாடம், இந்த ஹஜ்ஜுடைய நோக்கத்தில் இன்னும் ஒரு பிரதானமான நோக்கம் தக்வா அமைய பெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வசனங்களில் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், ஹஜ் செய்பவர்களே, ஹஜ்ஜுக்காக தயாராக இருப்பவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடவுங்கள். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது, அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் அந்த தக்வாவை விட்டு விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வை பயப்படுவதை விட்டு விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதித் தக்வா. ஹஜ்ஜுக்காக செல்கிற நீங்கள் உங்களுடைய தேவைக்காக, உணவுக்காக, குடிப்புக்காக, உறங்குவதற்காக மற்றும் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். அது பிழை அல்ல. ஆனால் وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى. நீங்கள் எடுத்து செல்லுகிற அந்த சாமான்களில், பொருட்களில் மிக சிறந்த ஒரு பொருளாக கருதப்படுவது இறையச்சமாகும். வத்தகூனியா உலில் அல்பாப். புத்தி உள்ளவர்களே, சிந்திப்பவர்களே, என்னை மாத்திரம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லுகிறான், ஹஜ்ஜாஜிகளுக்கு சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய ஆயத்துக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது தொடராக அடிக்கடி ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லிவிட்டு தக்வாவை அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் முக்கியமாக சுட்டி காட்டுவதற்கு காரணம், ஒரு மனிதன் ஹஜ்ஜின் போது தக்வாவை பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தை அந்த இடத்தில் அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னகும் இலைஹி துஹ்ஷரூன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஒரு நாள் வரப்போகிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று நாம் ஹஜ்ஜுடைய நாட்களிலோ அல்லது ஹஜ்ஜி செய்யாதவர்கள் மற்றவர்களோ குர்பான் கொடுக்கிறார்கள், அந்த சந்தர்ப்பத்திலும் கூட உங்களிடத்தில் தக்வாதான் மிக பிரதானமானது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறுக்கிற அந்த மிருகங்களின் இறைச்சிகளோ அல்லது இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான், உங்களுடைய தக்வாவை தான் அல்லாஹு தஆலா நோட்டமிடுகிறான். தக்வா மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிறதே தவிர நீங்கள் அறுக்கிற அந்த மிருகங்களின் மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை வந்து சேர்வதில்லை என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஐயுஹல் முஸ்லிமூன், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று ஹஜ்ஜுடைய நோக்கங்களின் இன்னும் ஒரு நோக்கத்தை நாம் பின்வருமாறு பார்க்கலாம். ஒரு ஹாஜி இஹ்ராம் கட்டினதிலிருந்து அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டினதிலிருந்து அவர் சொல்லுகிற, அடிக்கடி சொல்லுகிற 10 தடவை அல்ல, 100 தடவை இல்ல, 1000 தடவைகளுக்கு மேலால் கூட சொல்லுகிற ஒரே வார்த்தை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க லா ஷரீக லக். அல்லாஹ்வே, இதோ நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன், உனது அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் இல்லை. எல்லா புகழும், எல்லா அருளும், எல்லா ஆட்சி அதிகாரங்களும் உனக்கே சொந்தமானவை. யா அல்லாஹ், இதோ நான் வந்துவிட்டேன் என அடிக்கடி ஹஜ்ஜாஜிகள் அல்லது உம்ரா செய்பவர்கள் கூறுவதன் மூலமாக எதனை அவன் சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை அனைத்தையும் ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்ற அந்த வெளிப்பாட்டை அல்லாஹ்வோடு அவன் செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கையாக அந்த ஹஜ்ஜு கடமை காணப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக நாம் வழிபடுவதுதான் இபாதத்தாக இருக்கிறது. ஹஜ் செய்கிற போது நாம் தவாப் செய்கிறோம். எதற்காக நாம் கஅபத்துல்லாவை சுற்றி வருகிறோம்? அல்லாஹ் சொல்கிறதால் செய்கிறோம். 7 முறை ஏன் சுற்றுகிறோம்? அல்லாஹ் சொன்னதால் செய்கிறோம். ஏன் நாம் சஃபா மர்வா கிடையில் தொங்கோட்டம் ஓடுகிறோம், சை செய்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், நான் செய்கிறேன். ஏன்
நாங்கள் ஜம்ராக்களுக்கு, அதாவது அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் கல்லடிக்கிற இடங்களுக்கு நாம் கல்லடிக்கிறோம். அதில் யௌமுன் நஹ்ராகிய 10வது நாளில் 2 ஜம்ராக்களுக்கு மாத்திரமும், மற்ற ஐயாமு தஷ்ரீக்காகிய 3 நாட்களில் அல்லது 2 நாட்களில் மற்ற 3 ஜம்ராக்களுக்கும் ஏன் கல்லெறிகிறோம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என. அதனை ஏற்று நாம் வழிபடுகிறோம். முழுமையாக நாம் வழிபட்டு விட்டோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், நான் உனக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன், வழிபட்டு விட்டேன் என நாம் வாயால் சொன்னது மாத்திரமல்ல, எங்களது உடலினாலும் கூட அதனை செய்கிறோம். இதுதான் முழுமையாக நாம் இறைவனுக்கு அடிபணிகிற தன்மையாகும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜர் அல் அஸ்வதுடைய பக்கத்தில் வந்து நின்று கொண்டு சொல்கிறார்கள், யா ஹஜர், இன்னீ லஅலமு அன்னக ஹஜர், கல்லே, எனக்கு தெரியும், நிச்சயமாக நீ ஒரு கல்லே அன்றி வேறொன்றும் கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை முத்தமிட்டதை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை தொட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி நான் பார்க்காவிட்டால் உன் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன்னால் எந்த பிரயோசனமும் இல்லை, உனக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை முத்தமிட்டதை பார்த்தேன், உன்னை தொட்டதை பார்த்தேன், அதற்காகத்தான் நான் முத்தமிடுகிறேன், தொடுகிறேன் என உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை நாம் தெரிந்திருக்கிறோம். இதன் மூலமாக அறிகிறோம் என்றால், நிச்சயமாக இபாதத்து என்பது இறைவன் சொல்லி தந்தவைகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள், செய்தவைகள். அதற்கு மேலால் இபாதத்து கிடையாது. அந்த தத்துவத்தை இந்த ஹஜ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ومن مقاصد الحج أيها المسلمون إقامة ذكر الله تعالى. அல்லாஹ்வுடைய திக்ருகளை அடிக்கடி சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜின் மூலமாக முழு மனித சமூகத்துக்கும், முஸ்லிம்களுக்கும், முஃமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா எடுத்துச் சொல்கிறான். فإذا عفلتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام. அரபாத்தில் இருந்து நீங்கள் மினா நோக்கி அந்த 9வது இரவு மக்ரிபுக்கு பிறகு நீங்க வருகிற போது முஸ்தலிஃபாவில் நீங்கள் தங்குகிறீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும் என சொல்லி திக்ரை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். திக்ர் முக்கியமான ஒரு இபாதத், அமல் என்பதை அல்லாஹ் தஆலா உரத்து சொல்கிறான். வத்குரூஹு கமா ஹதாக்கும் வ இன் குன்தும் மின் கபிலிஹி லமினல்-ضالين. இதற்கு முன்னர் நீங்கள் வழிகட்டு போயிருந்தீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டினான், அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்கள் அதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் என்பதை அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு திக்ருடைய முக்கியத்துவத்தை இந்த ஹஜ்ஜில் அல்லாஹ் உணர்த்துகிறான். அதே போன்று ثم افيضوا من حيث افاض الناس. முஸ்தலிஃபாவில் இருந்து மக்கள் மினாவுக்கு வருகிறார்கள். அதே போன்று நீங்களும் வந்து வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். எல்லா அந்த ஹஜ் செய்கிற இடங்களில் எல்லாம் திக்ர் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள் என அல்லாஹ் தஆலா எங்களை சுத்தவானாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா இவைகளை சொல்லித் தருகிறான்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதன் ஹஜ் செய்து எந்த பாவங்களும் இல்லாமல் ஹஜ் செய்து வந்தால் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு, அன்றைய நாள் அந்த தாய் பெற்ற குழந்தை எப்படி பாவம் இல்லாமல் காணப்படுமோ இதே போன்று அந்த மனிதன் பாவம் இல்லாத மனிதனாக அவன் மாறுகிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காகவும் தான் அல்லாஹு தஆலா எங்களை ஹஜ்ஜின் போது சுத்தப்படுத்துகிறான், எங்களுடைய பாவ கரைகளை போக்குகிறான், நல்ல மனிதனாக மாற்றுகிறான், சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றுகிறான். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவனமே அன்றி வேறு அவனுக்கு கூலி கிடையாது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கலைத்தும் மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ் கடமைகளை நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்றால் பழைய படிக்கு நீங்கள் திரும்பி விட வேண்டாம். ஃபذ்குருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, முந்தைய காலத்தில் ஹஜ் செய்து முடிந்தவுடன், ஜாஹிலியா காலத்தில் ஹஜ் செய்து முடிந்தவுடன் எல்லோரும் அவர்கள் தீவானியா போட்டு உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய பெற்றோர்களது மூதாதையர்களது பெருமை பேசிக் கொண்டிருப்பார்களாம். அதனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஹஜ் கடமையை முடிந்து விட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை மறக்க வேண்டாம். எப்படி நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை பெற்றோர்களை ஞாபகப்படுத்துகிறீர்களோ அதைவிட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், ஒரு ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்த மனிதனுடைய அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுவது அந்த இபாதத்துக்கு பிறகு அவனுடைய முன்னைய அமல்களுக்கு மாறாக முன்றி, அதாவது ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு முன்னர் அவன் பாவம் செய்கிறான் என்றால், சில தவறுகளை செய்கிறான் என்றால் அவைகள் அனைத்தும் விட்ட மனிதனுடைய ஹஜ் அல்லது உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு அடையாளம் என நாம் அடிக்கடி சொல்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஹஜ்ஜுடைய ஒரு நோக்கம் பின்வருமாறு சொல்லப்படுகிறது. தஸ்கியத்துன் நஃப்ஸ், எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது, உள்ளத்தை சீர்திருத்த வேண்டியிருக்கிறது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக், அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் ஹஜ் செய்தார்களோ, எவர்கள் ஹஜ் செய்ய நாடினார்களோ, அந்த இடத்துக்கு சென்றார்களோ அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அந்த இடத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபில் ஹஜ் யப்தஇதுல் முஸ்லிமூன் அன் குல்லி அஸ்பாபில் கிலாஃப் வல் இக்திலாஃப் வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, முரண்பட்டுக் கொள்ளக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்று மிக மோசமான ஒரு நிலையை காணுகிறோம். அந்த இடத்தில்தான் ஊர்ல பேசாத எல்லா வார்த்தைகளும் ஹஜ்ஜி முகவர்களோடு நாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஏதாவது குறை ஏற்படுகிற போது, ஏதாவது கொஞ்சம் அதாவது அப்படி இப்படி ஆகிற போது அங்கே இதற்கு முன்னர் பேசாத எல்லா வார்த்தைகளையும் ஒரு சில ஹஜ்ஜாஜிகள் பேசக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில நீங்கள் தர்க்கம் புரியக்கூடாது, சண்டை போட்டுக் கொள்ள கூடாது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு, ஹஜ்ஜில மாத்திரமல்ல அதற்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கை அவ்வாறாக அமைய வேண்டும் என்பதை இறைவன் கட்டளையிடுகிறான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜி எங்களுக்கு தருகிற பெரிய இன்னும் ஒரு பாடமாக, ஹஜ்ஜுடைய நோக்கமாக அல் முசாவாத், சமம், எல்லோரும் சமம். அதாவது அவர் கருத்தவராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், அரபியலாக இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், நிர்வகிக்கப்படுபவர்களாக இருக்கலாம், எல்லோரும் சமம். எல்லோரும் ஒரே அந்த வெள்ளை ஆடையில் ஒரே இடத்தில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற ஒரே வார்த்தையை, ஒரே மூல மந்திரத்தை சொன்னவர்கள் பிறகு நாட்டுக்கு வந்த பிறகு, அந்த இடத்திலிருந்து வந்த பிறகு ஏன் நாம் திரும்ப அந்த மோசமான பழக்கங்களை ஆரம்பிக்க வேண்டும்? யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே, உங்களை நான் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கோத்திரங்களாக, குடும்பங்களாக பிரித்தது எதற்காக? நாடுகளாக பிரித்தது எதற்காக? தெரிந்து கொள்வதற்காக. எல்லோரும் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால், அல்லது எல்லோரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால், பிரித்தறிவதை மக்கள் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதனாலதான் இப்படியாக நாடு நாடாக கோத்திரமாக பிரித்தறிவதற்கு லேசி என்பதற்காகத்தான் வைத்தோமோ தவிர நீங்கள் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள சிறந்தவர்கள் யார் என்றால், யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, பயப்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் சிறந்தவர்களே தவிர அரபிகளை விட அல்லது அஜமிகளை விட அரபிகள் சிறந்தவர்களாகவும், ஏழைகளை விட பணக்காரர்கள் சிறந்தவர்களாகவும், கருப்பர்களை விட வெள்ளையர்கள் சிறந்தவர்களாகவும் அல்லாஹு தஆலா படைக்கவில்லை என்ற உண்மையை அந்த ஹஜ்ஜின் போது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே எவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அந்த கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.